الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وأن ينسأ له في أثره فليصم رحمه أخرجه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவருமார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்கள் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கள் எல்லோருடைய முயற்சியும் நாம் உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்வதற்கான அடிப்படை காரணமும் நாம் அனைவர்களும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும். எங்களுடைய கடைசி விருப்பம் நாங்கள் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதில் முஸ்லிம்கள் யாரிடத்திலேயும் மாற்று கருத்தில்லை. சுவர்க்கத்தை அடைவதற்காக உலகத்திலே எங்களால் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, ஷரீஅத்தை எந்த அழகான வடிவத்தில் பின்பற்ற முடியுமோ அதன் அடிப்படையிலே எங்களுக்கு முடியுமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு மார்க்கத்தின் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகளை பின்பற்றுவதற்கு எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை சேகரிப்பதற்கு அல்லாஹ் 2 விதமான பாதைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களுடைய பாதைகள் 2 விதத்தில் மார்க்கத்திலே பார்க்கப்படும். ஒன்று, நாம் நேரடியாக செய்கின்ற அமல்கள், ஃபர்தான சுன்னத்தான ஏனைய வணக்கங்களை நேரடியாக நாங்களே செய்கின்ற அமல்கள். இரண்டாவது, இன்னும் ஒரு வழி ஒன்று இருக்கிறது. மறுமையுடைய அந்த பிரயாணத்தில் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது ஒரு முறை, நன்மைகளை எங்களுக்கு தருகின்ற வழிகளை நாங்கள் விட்டுட்டு போறது. சூரா யாசீன் பாடமில்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சூரா யாசீனுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, மரணித்தவர்களை நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பாட்டுவோம். அவர்களை எழுப்பாட்டினதற்கு பின்னால் வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் எதனை முற்படுத்தி வைத்தார்களோ அந்த அமல்களை நாங்கள் எழுதுவோம். வ ஆசாரஹும், எந்தெந்த அமல்களை அவர்கள் விட்டு வந்தார்களோ, அமல் வருவதற்கு நன்மைகள் வருவதற்கு என்னென்ன ஆசாறுகளை அடையாளங்களை விட்டுட்டு வந்தார்களோ அந்த நன்மைகளையும் நாங்கள் எழுதுவோம். இந்த 2 வழியை தவிர ஒரு மனிதனுக்கு நன்மையை அடைந்து கொள்ள கூடிய ஒரு வழி கிடையாது. இந்த ஆயத்திற்கு அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், மா கத்தமு என்றால் நீங்கள் எந்த அமல்களை முற்படுத்தி வைத்தீர்களோ, முன்னால் செய்துவிட்டு வந்தீர்களோ அந்த அமலையும் நாங்கள் எழுதுவோம். அது எந்த அமல் என்றால் அல் அமால் அல்லதி பாஷருஹா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு மனிதர் நேரடியாக செய்த அமல்கள். இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. நாங்கள் நேரடியாக செய்த நன்மைகளின் கூலி மறுமையில் வழங்கப்படும். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதர்களும் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி. சிலர் நினைக்கிறார்கள் நாங்கள் செய்கின்ற அமல் மட்டும்தான் நன்மைகளாக வரும் என்று நினைக்கிறார்கள். நன்மைகள் வரக்கூடிய இன்னும் ஒரு வழியை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வ ஆசாரஹும், நீங்கள் நன்மைகள் வந்து சேருவதற்கு என்னென்ன அடையாளங்களை ஆசாறுகளை நீங்கள் உலகத்திலே விட்டு வந்தீர்களோ அதனுடைய நன்மையும் உங்களுக்கு எழுதப்படும். தஃப்சீரிலே இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஸரூஹா மின் பஅதிஹிம், ஒருவர் மரணிக்கிறார், மரணத்திற்கு பின்னால் அவருடைய தொழுகை முடிந்துவிடும், அவர்களுடைய ஜகாத் முடிந்துவிடும், நன்மைகள் வரக்கூடிய பகுதி முடிந்துவிடும். ஆனால் ஆசாறுகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அது கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இவருக்கு வந்து கொண்டிருக்கும். அது என்ன வழி என்றால், இந்த ஹதீஸ் இந்த ஆயத்துக்கு கீழால் எல்லோருக்கும் தெரியுமான ஒரு ஹதீஸை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதா மாத இப்னு ஆதம், ஒரு மனிதர் மரணிக்கிறார், அவருடைய எல்லா காரியங்களும் துண்டிக்கப்படும். ஆனால் 3 அமல்கள் துண்டிக்கப்பட மாட்டாது. அந்த 3 அமல்களும் தான் ஆசாறுகள். முதலாவது இல்முன் யுன்தஃபஉ பி, இவர் உஸ்தாதாக இருந்து ஆசிரியராக இருந்து ஒரு மாணவனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இல்மை கொடுத்திருக்கிறார் என்றால் அது இவருடைய நேரடியான நன்மை, அது மாகத்தமு, இவர் முன்னால் செய்த நன்மை. ஆனால் இவர் ஒரு மாணவருக்கு இல்மை கற்றுக் கொடுத்து விட்டு மரணித்து விட்டார்.
இவருடைய மாணவர், அவர்கள் இன்னும் சில மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார். அவர்களுக்கு இன்னும் சில மாணவர்கள். இரண்டாவது கட்ட மாணவர்களுக்கு இவர் நேரடியாக ஓதிக் கொடுக்கவில்லை. அது இவருடைய முயற்சியின் மூலம் அந்த மாணவர்கள் உருவானார்கள். இது ஆசார். கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் உலகத்திலே உருவாகுவார்களோ, அந்த இல்மை கொண்டு பிரயோசனம் பெறுவார்களோ, அத்தனையும் இவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதற்கு ஆசார் என்று சொல்லப்படும். இரண்டாவது வலதுன் சாலிஹ். இவர் செய்தது ஒரு வேலைதான். நல்ல ஒரு சாலிஹான குழந்தையை இவர் பெற்றுவிட்டு மரணித்தார். அதனுடைய நன்மை அது மா கத்தமு, முற்படுத்தி வைத்தது. இது எப்படி ஆசாராக இவருடைய தொடர் நன்மையாக மாறுகிறது என்றால், அந்த சாலிஹான புள்ள அவருக்கு கிடைத்த புள்ள சாலிஹ், அவருக்கு கிடைத்த புள்ள சாலிஹ் பரம்பரையாக வாப்ப உருவாக்கின நல்ல குழந்தைகளில் இருந்து குழந்தைகள் உருவாகி இவருக்கு துஆ செய்கிறது. அது ஆசாராக இவருடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும். மூன்றாவது சதகத்துன் ஜாரியா. நேரடியாக இவர் கொடுத்த சதகா அது மாக்கத்தமு, முற்படுத்தி வைத்தது. ஆனால் காலா காலம் பிரயோசனப்படுகின்ற சதகா ஜாரியாவை கொடுத்துவிட்டு போனார். அதை யார் பாவிக்கிறாரோ, அதிலே யார் பிரயோசனம் அடைகிறார்களோ, அது இவருடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்னால் சிலர் வாழ்ந்தார்கள். அவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள். அவர்கள் சாலிஹூன்கள், அவர்கள் இமாம்கள். இந்த உலகத்திலே எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். முன்னோர்களில் இரண்டு விதமானவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சாரார் வாழ்ந்தார்கள் கெட்டவர்களாக, மோசமானவர்களாக வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். அவர்களின் மூலம் இந்த உலகத்தில் நலவு நடக்கல்ல, நல்லவர்களுக்கு வழிகாட்டல்ல. சில குழப்பங்கள் உலகத்திலே உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த குழந்தைகளும் அதே வழியிலே சென்று மோசமானவர்களாக மாறினார்கள். அல்லாஹ் ஒரு ஊருக்கு ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் வந்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு நேர்வழிப்படுத்துகிறேன், நேரான பாதையை காட்டுகிறேன் என்றார். அந்த ஊர்ல உள்ளவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லும் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இன்னா வஜதுனா ஆபாஅனா அலா உம்மா வ இன்னா அலா ஆசாரிஹிம் முக்ததூன். எங்களுடைய முன்னோர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று ரசூல்மார்களுடைய வழியை அவர்கள் உதறி தள்ளினார்கள். கியாமத்துடைய நாளையிலே இவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். காபிர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஏன் வழிகெட்டு போனீர்கள், ஏன் உலகத்திலே கெட்டவர்களாக வாழ்ந்தீர்கள் என்று கேட்கப்படும். இவர்கள் சொல்லுவார்கள், இன்னா அதானா சாததனா வ குபரானா ஃபஅضلூன ஸபீலா. நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றினோம், எங்களுக்கு காட்டப்பட்ட அந்த வழியை நாங்கள் பின்பற்றினோம் என்று இவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வார்கள். அதை நாங்கள் வழிகேடு என்றுதான் சொல்லுகிறோம். முன்னோர்கள் செய்த எல்லா வழிகளையும் நாங்கள் பின்பற்ற சொல்லல்ல. முன்னோர்கள் கெட்டவர்களாக வாழ்ந்து குழந்தைகளையும் அதே வழியில் நடத்தினார்கள் சிலர். காபிர்கள் அப்படி அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த வழிகளை பின்பற்றினார்கள். ஆனால் அது இந்த வழி அல்ல. அடுத்த ஒரு சாரார் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், நல்லவர்கள். யாரவர்கள்? எங்களுடைய பெற்றோர்கள். உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், நல்லது செய்தார்கள், நல்லதை நாடினார்கள், பொது விடயங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். குர்ஆன் ஒரே ஆயத்தில் இந்த இரண்டு சாராரையும் பற்றி பேசுது. சூரா லுக்மானுடைய ஆயத்தில்
பெற்றோர்கள் உங்களுக்கு மார்க்கத்திற்கு முரணான செயல்களை செய்யுமாறு ஏவினால் ஃபலா துதிஹுமா, அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, துனியாவிலே நல்ல காரியங்களில் அவர்களுக்கு உதவுங்கள், அதிலே நீங்கள் அவர்களோடு கூட்டு சேருங்கள். மார்க்கத்திற்கு முரணான சில விடயங்களை சொல்லி இருந்தால் அதனை ஏற்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எந்த பெற்றோர்கள் நல்ல வழியில் சென்றார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தார்களோ, அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹுவே கூறுகிறான். என் அளவிலே சாய்ந்தவர்கள், என் அளவிலே மீண்டவர்கள், எனக்காக உலகத்திலே வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அதுதான் முன்னோர்கள் செய்த நல்ல வழிகள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த பெற்றோரிடத்தில் கேட்டு பாருங்கள், ஏன் சம்பாதிக்கிறீர்கள், ஏன் சொத்துக்களை சேகரிக்கிறீர்கள்? எல்லோருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கும், எங்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, கை நீட்டக்கூடாது, நல்லவர்களாக வாழணும். மார்க்கம் அதற்கு சொல்லித் தரும் அழகான வழிமுறை என்ன தெரியுமா? நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து மரணியுங்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கை ஜொலிக்கும். பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் குழந்தைகளை அல்லாஹ் உலகத்திலே நல்லவர்களாக வாழ வைப்பான். உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் குழந்தைகள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விருப்பமா? பெற்றோர்களாகிய நீங்கள் நல்லவர்களாக இருங்கள். சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை நாளில் ஓதப்படுகின்ற சூரா. அதிலே 4-5 சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஒரு சரித்திரம் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஹபர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு நீண்ட பிரயாணத்தில் நடந்த சில விடயங்கள். ஒரு ஊருக்கு செல்லுகிறார்கள். அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு சாப்பாடும் கொடுக்க மறுத்தவர்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு ஜிதார், ஒரு சிவரு, அது கீழே விழ பார்க்குது. இதனை எடுத்து அவர்கள் நேராக்க முயற்சி செய்தார்கள், அல்லது அதனுடைய சிவரை சரி செய்ய போனார்கள். அதிலே இருந்த ரகசியத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த சிவருக்கு கீழால் அனாதையான 2 குழந்தைகளுடைய சொத்து கஞ்சு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. فَأَمَّا الْجِدَارُ فَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ, அந்த பட்டினத்திலே மதீனாவிலே இருக்கக்கூடிய 2 அனாதைகளுடைய சொத்து அங்கே இருக்கிறது. இது விழுந்தால் வெளிப்படும், அது பாதுகாப்பாக இவ்வளவு காலம் இருக்கிறது, அதற்கு வெளியே எந்த பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. ஏன் அவர்களுடைய சொத்து இவ்வளவு காலம் பாதுகாக்கப்படுகிறது என்றால், وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا, அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், சாலிஹானவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால் நேரடி பெற்றோர்கள் அல்லையாம். தப்சீர்ல இருக்கிறது, 7வது அல்லது 10வது பரம்பரையில் வந்தவர்களுடைய சொத்து. எங்களுடைய 30 வருஷ உழைப்பில் சம்பாதித்த சொத்து நாங்கள் மரணிக்க முன்னாலேயே லொஸ்ட் ஆகுது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சொத்து 100 வருடம், அது இந்த கொழும்புலையும் இருக்கலாம். ஏன்? நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு பேர பிள்ளைகளும் அனுபவிக்கிறது என்றால் குர்ஆன் சொல்லுது, وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا, பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் குழந்தைகளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். இதற்கு ஒரே வழி அவர்களுடைய அக்கவுண்டில் சல்லி போடுவதல்ல, அது ஒரு பகுதியாக இருக்கலாம். அடிப்படை
நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தாலே குழந்தைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜொலிக்க செய்வான். சூரா தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அந்த சூராவுக்கு அடுத்த ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் கலம். அதில் அல்லாஹ் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறான், மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நாம் மக்காவுல உள்ளவர்களை பஞ்சத்தால் சோதித்தோம். இன்னா பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னஹ், தோட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை நாங்கள் சோதித்தோம். எப்படி சோதித்தோம் என்றால், ஒரு குடும்பம் ஒரு தோட்டத்தை வைத்திருந்தது. அவர்கள் யமன்ல இருக்கக்கூடிய சன்ஆவுடைய பகுதியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு சில மகன்மார்கள் இருந்தார்கள். வாப்பா ஒரு நல்ல மனிதர், ஒரு முத்தசத்திக், சதகா கொடுக்கக்கூடியவர். இவருடைய வளமை தன்னுடைய தோட்டத்தில் பறிக்கும் பழங்களை முதலாவது தனக்கு எடுக்க முன்னால் வரக்கூடிய மிஸ்கீன்களுக்கு பங்கு வைப்பார். தப்சீர்ல இருக்கிறது, அல்லது தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அவைகளை எடுத்து மேல் மிச்சமான பழங்களை மிஸ்கீன்களுக்கு பங்கு வைப்பார். இது அந்த தந்தையுடைய வளமையான ஒரு வேலையாக இருந்தது. இப்ப தந்தை மரணித்து விட்டார். தோட்டம் வராசத்தாக குழந்தைகளுக்கு கிடைத்தது. குழந்தைகள் என்ன செய்தார்கள் என்றால், வாப்ப செய்த சதகாவை அவர்கள் நிப்பாட்டி போட்டாங்க. அவர்கள் கொடுக்கல. அல்லாஹ் இவர்களை சோதித்தான். ஒரு நாள் இவர்கள் தோட்டத்திற்கு போய் பழங்களை பறிப்பதற்கு அந்த காலம் வந்திருக்கிறது. சொன்னார்கள், நாளைக்கு நாங்கள் பழம் பறிக்கும் நாள் என்று சொல்லிவிட்டு இரவுல போய் தூங்கிவிட்டார்கள். குர்ஆன் சொல்லுது, فطاف عليها طائف من ربك وهم نائمون. இரவுல இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுத்தக்கூடிய ஒன்றை, நெருப்பு காற்றை அல்லாஹ் அந்த தோட்டத்திற்கு அனுப்பினான். காலையில இவர்கள் எழும்பி ஃபதனாஸவு முஸ்பிஹீன், ஆளுக்கால் அழைத்துக் கொண்டார்கள். வாருங்கள், நாங்கள் பழம் பிக்க போவோம் என்று பேசிக் கொண்டார்கள். அனைவர்களுமாக அந்த இடத்திற்கு போனார்கள். மிக சுருக்கமாக சொல்லுகிறேன், சொல்லிக் கொண்டு போனார்களாம். என்ன சொன்னார்கள்? அல்லா யதுகுலன்னல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். வாப்பட காலத்தில மாதிரி இன்றைக்கும் பழம் பிக்கும் பொழுது மிஸ்கீன்கள் வருவாங்க. யாரும் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கப்படாது. லா யதுகுலன்னல் யௌம், எங்கட தோட்டத்திற்கு என்டராகவே படாது என்று சொல்லிக் கொண்டு போனார்களாம். தோட்டத்தை போய் பார்த்தார்கள். ஃபஅஸ்பஹத் கஸ்வரீம், வெறும் சாம்பல் நிறத்திற்கு அல்லாஹ் முழு பழங்களையும் கருக்க செய்தான். குர்ஆன் இந்த சம்பவத்தை சொல்லுது. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இவர்களுக்கு 3 விதமான லொஸ்ட் ஏற்பட்டதாம். பெற்றோர்கள் செய்த நல்ல வழியை பின்பற்றல்ல, மாற்றம் செய்தார்கள். அதனால் முதலாவது ரஅசுல் மால், தோட்டத்தை செய்வதற்கு போட்ட முதல் கேபிட்டல், அல்லாஹ் அதை முழுமையாக அளித்தான். இரண்டாவது வியாபாரத்துடைய இரண்டாவது தான் ப்ராஃபிட், லாபம். லாபத்தை அல்லாஹ் அளித்தான். மூன்றாவது வியாபாரத்தில் மேல்மிச்சமானவர்களை மக்கள் சதகா செய்வார்கள். அல்லாஹ் இவர்களுடைய சதகாவையும் சேர்த்து அளித்தான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், பெற்றோர்கள் செய்த நல்ல விடயங்களை குழந்தைகள் தடுத்தால், வாப்பா மஸ்ஜிது கட்ட காணி கொடுத்தவர், மதரசாவுக்கு உதவி செய்தவர், எளிய மக்களை கவனித்தவர், வாப்பட வபாத்துக்கு பின்னால் குழந்தைகளுக்கு சொத்து மாறுது. இப்ப இவர்களுடைய எண்ணங்களும் மாறிவிட்டது. அவர்கள் செய்த சதகாக்களை கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, இவர்களுக்கு இந்த சம்பவம் படிப்பினையாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல பெண்கள் இருந்தார்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் இருந்தார்கள். சிஃபத்து சஃப்வா என்ற கிதாபில்
இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சரித்திரத்தை எழுதுகிறார்கள். ஒரு மனிதர் இருந்தார். அவர் பிடவை வியாபாரி. இவர் பிடவை வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெண் வந்து சொன்னால், நான் உங்களை திருமணம் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், நான் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்திருக்கிறேன், என்னால் நேரம் தர முடியாது. அந்த பெண் சொன்னால், நீங்கள் தரும் நேரத்தை நான் பொருந்திக் கொள்வேன். அப்படியாக இருந்தால் முதல் மனைவிக்கு என்னுடைய முழு நேரமும், உங்களுக்கு புகரில் இருந்து அசர் வரைக்கும் உள்ள நேரத்தை நான் தருவேன் என்று சொல்லி பொருந்திக் கொண்டு இரண்டாவது திருமணத்தையும் முடித்தார். ஆனால் முதல் மனைவிக்கு தெரியாதே. வளமையாக புகருக்கு பின்னால் இவர் வீட்டுக்கு வாராரில்ல. முதல் மனைவி தன்னுடைய அடிமையை அனுப்பினார். இந்த வியாபாரி எங்கே புகருக்கு பின்னால் போறார் என்று பார்த்துவிட்டு வாருங்கள். அடிமையும் கவனிக்கிறாள். இவர் இரண்டாவது திருமணம் முடித்திருக்கிறார். அந்த மனைவியுடைய வீட்டுக்கு தான் புகருக்கு பின்னால் செல்கிறார். அடிமை தன்னுடைய முதல் மனைவியிடத்திலே வந்து சொல்ல, அவளும் சாதாரண ஒரு பெண் அல்ல, ஒரு முஹ்லிஸாக நடந்து கொண்டாள். அவள் சொன்னால், எனக்கு இந்த விடயம் தெரியும் என்று நீ கணவரிடத்தில் சொல்லாத. மௌனமாக இருந்தார்கள். ஓரிரு மாதங்கள் ஓடுது. முதலாவது மனைவியுடைய வீட்டில் கணவன் இருக்கும் பொழுது கணவன் வஃபாத் ஆகிறார். வஃபாத்தானவுடன் மனைவி என்ன செய்தார் என்றால், கணவனுடைய முழு அனந்தர சொத்துக்களையும் கணக்கு பார்த்தால், கணக்கு பார்த்ததில் 8000 தீனார்கள் எங்கே இருக்கிறது? 8000 தீனார்கள். இவர் கணக்கு பார்த்து, முதல் மனைவிக்கு ஒரு மகன் இருக்கிறார், இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இல்ல. முதல் மனைவி வராசத்துடைய பாடத்தையும் படித்திருந்தார். குழந்தை இருந்தால் சொத்தில் எவ்வளவு போகணும், குழந்தை இல்லாவிட்டால் எவ்வளவு போகணும், மனைவியாக இருக்கக்கூடியவளுக்கு 8இல் 1 போகணும். இவள் என்ன செய்தால், 8000 திர்ஹங்கள் தீனார்களை பிரித்து ஒரு கடிதத்தை எழுதி 1000 தீனாரை அடிமையிடத்திலே கொண்டு கொடுத்து விட்டால், அந்த கடிதத்திலே இருக்கிறது, இன்ன ஜௌஜி வ ஜௌஜதிக், என்னுடைய உன்னுடைய கணவனாக இருந்தவர் வஃபாத்தாகிவிட்டார். அவரிலிருந்து வரக்கூடிய அனந்தர சொத்து இதோ உன்னுடைய பங்கு இருக்கிறது என்று கடிதத்தையும் பணத்தையும் கொடுத்து அனுப்பினாள். இரண்டாவது மனைவி அதனை வாசித்து விட்டு கடிதத்தில் அடுத்த பக்கம் எழுதினார், இது எனக்கு சொந்தமான பணம் அல்ல, உன்னுடைய கணவரான இவர் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே என்னை முத்தலாக் சொல்லிவிட்டார். அதனால் அவருடைய வராசத்தில் எனக்கு பங்கு வராது, இது உன்னுடைய பணம் என்று திருப்பி அனுப்பிவிட்டாள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய முன்னோரான பெண்கள் கூட எப்படி நடந்து கொண்டார்கள்? இதுதான் முன்மாதிரி. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், முன்னோர்களின் நல்ல விடயங்களை தேடி பின்பற்றுங்கள், அவர்கள் செய்த விடயங்களை தொடருங்கள். குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுது, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்கள் முடித்தால், فَإِذَا قَضَيْتُم مَّنَاسِكَكُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்தால் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். எப்படி தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு நேரடியாக சொல்லைந்தது. கடினமாக சொல்லுங்கள், சத்தம் போட்டு சொல்லுங்கள், அல்லது நடுத்தரமாக சொல்லுங்கள். நேரடியாக சொல்ல முடியும். அல்லாஹ் உவமையை சொல்லுகிறான், உதாரணத்தை சொல்லுகிறான். கதிக்ரிக்கும் ஆபாக்கும், உங்களுடைய பெற்றோர்களின் நல்ல விடயங்களை நீங்கள் ஆட்களிடத்திலே பேசிக்கொண்டு அவைகளை சொல்லுவது போன்று சொல்லுங்கள். பெற்றோர்களுடைய நலவுகளை நீங்கள் பேசுவீர்களே, எங்களுடைய வாப்பா இப்படி இருந்தார், எங்களுடைய தந்தை என்ன செய்தார், அவர்தான் இந்த மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்தது, அவர்தான் இந்த மதரசாவை கட்டினது, அவரின் மூலம் 2 பேர்கள் ஜகாத்தை எடுத்து நல்லவர்களாக மாறியிருக்கிறார்கள்.
என்று பெற்றோர்களுடைய பெருமையை சொல்லுவது போல தக்பீரையும் உரத்து சொல்லுங்கள். அல்லாமா இப்னு கஸீர், இமாம் குர்துபி போன்றவர்கள் எழுதுகிறார்கள், அந்த காலத்தில் ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாதை ஓரமாக இருந்து சொல்வார்களாம், கான அபி யுத்இம் கான அபி யஹ்மிலுல் ஹமாலா, எங்களுடைய தந்தை இப்படி சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், கஷ்டங்களை சுமந்தார்கள் என்று பெற்றோர்களுடைய பெருமையை பேசுவார்களாம். குர்ஆன்ல அல்லாஹ் இதனை உவமையாக எடுத்திருக்கிறான் என்றால் முன்னோர்களுடைய வழி என்பது எவ்வளவு சிறந்த ஒரு வழி. குர்ஆன் ஆச்சரியமாக சொல்லுது, குழந்தைகளாக இருக்கும் எங்களுக்கு சொல்லுது, எந்த பெற்றோர்கள் இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்ந்து வல்லதீன ஆமனூ வத்தபஅதுஹும் ذُرِّيَّتُهُم بِஈமான், எந்த பெற்றோர்கள் உலகத்திலே ஈமானோட வாழ்ந்து ஈமானுக்காக முயற்சி செய்து அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்களை ஊருக்கும் உலகத்திற்கும் செய்து மரணித்தார்களோ அந்த பெற்றோர்களுடைய அடிச்சுவடுகளை எந்த குழந்தைகள் பின்பற்றுவார்களோ. எந்த வார்த்தையை பாவித்திருக்கிறான்? இத்தபா என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். நபியை பின்பற்றுவதற்கும் அந்த வார்த்தை தான் மொழியப்படுகிறது. நேரடியாக பெற்றோருடைய எல்லா செயல்களையும் அல்ல, ஈமானுக்காக செய்த நல்ல விடயங்களை எந்த குழந்தைகள் வாப்ப செய்ததை செய்வார்களோ வாப்ப சொர்க்கத்திலே பெரிய அந்தஸ்தில் இருப்பார், மகனுடைய அந்தஸ்து குறைவாக இருக்கும், மகனுடைய அமல் குறைவாக இருக்கும். அப்படி குறைவாக இருந்தாலும் நாளை கியாமத்துடைய நாளையிலே நாங்கள் பெற்றோர்களோடு அவர்களை சேர்த்து விடுவோம். அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. எங்களோட பதவி கூடும், அது பெற்றோர்களுடைய நன்மையிலிருந்து கலட்டப்படாது, அதிலிருந்து குறைக்கப்படாமல் உங்களுடைய பதவிகளை பெற்றோர்களுக்காக அல்லாஹ் கூட்டி விடுவானாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிறது முன்னோர்களின் நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவது. உலகத்தில் 5வது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட்டு ஜகாத்துக்காக 2 வருடமும் 5 மாதமும் தான் ஆட்சியுடைய காலம். ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜகாத்தின் மூலம் ஏற்படுத்தினார். மரணிக்கும் பொழுது 11 மகன்மார்கள், 11 குழந்தை, அவரிடத்தில் இருந்த முழு சொத்தும் 17 தீனார். 17 தீனார். உலமாக்கள் எழுதுறாங்க, அவருடைய கஃபனுக்கு 5 தீனார் எடுக்கப்பட்டது, கபர் வெட்ட கூலி 2 தீனார், மீதமுள்ள அடுத்த தீனார்களை மகன்மாருக்கு பங்கு வைக்க முடியாது, அதை திருகங்களாக மாற்றினார். மாற்றி ஒவ்வொருவருக்கும் சின்ன ஒரு கணக்கை கொடுத்துவிட்டு மரணித்தார். வாப்ப எவ்வழியோ அவ்வழியிலே அந்த குழந்தைகளும் சென்றார்கள். பிற்காலத்திலே பல ஒட்டகங்களை சதகாவாக கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்றால் இதுதான் பெற்றோர்களின் நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கு கீழாலையும் ஒவ்வொரு ஊரிலையும் நடந்த சில நிகழ்வுகள், மஸ்ஜிதுடைய காணிகள், இதனை விசாரித்தால் சொல்லுவார்கள் இன்னவர் தந்தார் என்று. இலங்கையில் ஒரு 83ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழைய ஒரு மதரசா, அந்த மதரசாவுக்கு கட்டிடம் தேவை. ஒரு செல்வந்தர் வந்து சொன்னார், காணி தந்தால் கட்டிடம் கட்டி தருவேன். ஒரு ஆலிம் இருந்தார், ஒரு வயசாலியான ஒரு ஆலிம், பெரிய செல்வந்தர் அல்ல, தோட்டம் இருந்தது. சொல்லும் பொழுது வீட்டில் வந்து கேட்டுவிட்டு சொல்லுகிறேன், அப்படி எதுவும் சொல்லல. உடனே சொன்னாராம், 2 கைகளையும் தூக்கி, வக்ஃபுன் லில்லாஹி தஆலா, இதோ நான் அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்தேன் என்று. இன்றைக்கு அந்த கல்லூரியில் இலங்கையில் சில PhDL கூட உருவாகி இருக்கிறது என்றால் எங்களுடைய முன்னோர்களின் நல்ல பண்புகள்,
நல்ல சதகாக்கள், நல்ல அமல்கள், நல்ல முறைகள், சமூகத்திற்கும் உலகத்திற்கும் செய்த நல்ல விடயங்களை பிள்ளைகளாகிய நாம் பின்தொடர்ந்தால் அதே பதவி சுவர்க்கத்தில் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான முன்னோர்களான சாலிஹூன்கள், இமாம்கள் எந்த நல்ல வழியில் சென்றார்களோ அதே வழியில் நாங்களும் சென்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆவையும் ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.